ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் டாக்கர் எக்ஸ்போஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் வந்து எக்ஸ்போஸுங்கிறது வந்து நம்ம பெரும்பாலும் டாக்கர் ஃபைல்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுடைய ஈக்குவலண்ட் கமாண்ட் லைன் பார்த்தீங்கன்னா -p ஸ்மால் p அல்லது -caps p ஸ்மால் p இல்லாட்டி -caps p. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்போஸுங்கிற கமாண்ட் ஏன் தேவைப்படுது? இப்போ இதனுடைய யூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து ரன் பண்ணும்போது அது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்டில் ஓடும் இல்லைங்களா? ஸோ கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கிற ஒரு போர்ட்டில் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வெளியே இருந்து அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும்? அது முடியாது இல்லைங்களா? ஏன்னா கண்டெய்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஐபி தான் கிரியேட் ஆகுது. இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட என்ன இமேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HTTPD அப்பாச்சி சர்வரை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் வந்து என்கிட்ட இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் புல்லு HTTPD அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இது எனக்கு ஏற்கனவே இருக்கிறனால இது வந்து புல் பண்ண போகிறதில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப் டு டேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏற்கனவே அந்த இமேஜ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த HTTPD அந்த இமேஜை வந்து ரன் பண்ண போகிறேன். இப்போ டாக்கர் ரன் -itd சொல்லும்போது டிட்டாச்டு மோட் அல்லது அது ஒரு தனியாக ஒரு டேமனா ஓடப்போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா -name my server 01 அப்படின்னு வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HTTPD சர்வர் ஓட போகுது. ஸோ இந்த சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். டாக்கர் பிஎஸ் போட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த HTTPD சர்வர் வந்து ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? மை சர்வர் 01. இப்போ இந்த சர்வரை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். மை சர்வர் 01 ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா, இங்கே இந்த ஐபி அட்ரஸ் 172.17.0.2. ஸோ இந்த ஒரு ஐபி அட்ரஸில் இந்த கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்டெய்னரை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த 172.17.0.2 உடைய போர்ட் 80ல் இந்த HTTPD வந்து ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இதை வந்து எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள் போட்டு பாருங்களேன். HTTP போட்டுட்டு 172.17.0.2:80 தேவையில்லை, :80 இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த 172.17.0.2ங்கிறது ஒரு ப்ரைவேட் ஐபி. அப்படின்னா இந்த சர்வர் அல்லது இந்த அப்ளிகேஷன் HTTPDங்கிற அப்ளிகேஷனை நான் எப்படி எக்ஸ்டர்னலாக ஆக்சஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ப்ரௌசர்லேயும் போய் நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா 172.17.0.2:80 இப்படி போட்டேன்னா அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு 172.17.0.2னா என்னன்னே அதுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஸுங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அல்லது போர்ட் அந்த கமாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் டாக்கர் இமேஜஸ்க்கு போயிட்டு இப்போ இந்த HTTPD இருக்கு இல்லைங்களா, இதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இந்த இமேஜை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்கர் ஹிஸ்ட்ரி HTTPD அதில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்போஸ் 80 சொல்லும்போது என்ன இங்கே இந்த கண்டெய்னரில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கண்டெய்னரில் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து போர்ட் 80ல் ஓடப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா போர்ட் 80ல் ஓடுற இந்த அப்ளிகேஷனை நாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இங்கே தான் பார்த்தீங்கன்னா -p or -caps p அப்படிங்கிற இந்த பேராமீட்டர் வருது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் ரன் -itd -name my server 02 ஓகேங்களா போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா HTTPD
இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஹைஃபன் கேப்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டரை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டாக்கர் பிஎஸ் போட்டோம்னா இந்த கண்டெய்னரை நம்மளால் பார்க்க முடியுது இல்லைங்களா? ஸோ இட் ஸ்டார்டட் 7 seconds ago. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காலத்தில் இது என்ன சொல்லுது 00000, அதாவது எந்த ஐபியிலிருந்து வந்தாலும் சரி 49153 இந்த போர்ட்டை யூஸ் பண்ணோம்னா இந்த கண்டெய்னருடைய போர்ட் 80 வித் டிசிபி புரோட்டோகாலை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த 000.0ங்கிறது நம்முடைய ஐபி, எந்த ரேஞ்ச் வேணால் இருக்கலாம், எந்த ஐபி வேணால் இருக்கலாம். அந்த ஐபியில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ஐபி எடுத்துக்கலாம். நம்முடைய இந்த லோக்கல் ஹோஸ்டுடைய ஐபியில் 49153 அப்படிங்கிற அந்த போர்ட்டில் ஆக்சஸ் பண்ணனா அது இந்த கண்டெய்னருடைய 80 போர்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ இது கரெக்டாங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 49153 பாருங்க இட் ஒர்க்ஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 49153ங்கிற போர்ட் வழியாக கண்டெய்னர் அதனுடைய போர்ட் 80, கண்டெய்னருடைய ஐபி என்னன்னு பார்த்தோம் 172.17.0.2 சம்திங் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த மிஷின் வழியாக அந்த ஐபி வழியாக அது கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? இப்போது இங்கே இந்த ஹைஃபன் பி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா டிஃபால்ட்டாக நீயே ஒரு போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அது 49153 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சஸ் வந்து ரிசர்வ்டு போர்ட் ரேஞ்சஸாக இருக்கும். ஸோ அந்த ரிசர்வ்டு போர்ட் ரேஞ்சஸ்க்கு வெளியே இருக்கிற ஐபி அதுவே என்ன பண்ணியிருக்குங்க, அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து 32767 நம்ம நிறைய ஐபி போர்ட்ஸ் நிறைய போர்ட்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த 49153லாம் வேணாம், நான் சொல்கிற போர்ட்டில் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லணுன்னு என்ன பண்ணுறது ஹைஃபன் பி. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 32767 அப்படிங்கிற போர்ட்டில் ஓடு இந்த 32767 வந்து ஒன்னுடைய போர்ட் 80யோட லிங்க் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த கண்டெய்னர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போகிறேன். இப்போ நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் 32767ல் போர்ட் 80. ஸோ இது வந்து என்னுடைய லோக்கல் ஹோஸ்டுடைய போர்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருடைய போர்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் ஹோஸ்ட் இதை போயிட்டு 32767 அப்படின்னு போட்டோம்னாலும் அது பாருங்கள் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த கமாண்டை டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போஸ் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாக்கர் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான டாக்கர் ஃபைலில் நீங்கள் இந்த எக்ஸ்போஸ் கமாண்டை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஹெச்டிடிபிடி இமேஜ் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேகை கிளிக் பண்ணும்போது அது அதனுடைய டாக்கர் ஃபைலை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிடிபிடிக்கு ஒரு இன்டர்னலாக ஒரு டாக்கர் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த டாக்கர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது எந்த ஓஎஸ் வந்து பேஸ் லைனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி சில என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் மேலே இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸை அப்டேட் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி சில இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா? நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன பார்க்க முடியுது, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் 80 அப்படிங்கிற கமாண்டை பார்க்க முடியுது. அப்போ இந்த எக்ஸ்போஸுங்கிற கமாண்டை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹெச்டிடிபிடி கண்டெய்னரில் இந்த போர்ட்டில் ஓடுது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் போர்ட் 80. இந்த சிஎம்டிங்கிற கமாண்டை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹெச்டிடிபிடி -4 கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவில் ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கும்போது இந்த எக்ஸ்போஸ் அப்படிங்கிற கமாண்ட் நம்ம கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணுவோம்.
இப்போ ஒரு பர்டிகுலர் போர்ட்ல ஓடுற கமாண்டை நம்முடைய லோக்கல் ஹோஸ்ட் அல்லது வேறொரு மிஷின்ல நீங்க வியூ பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு உங்களுடைய லோக்கல் ஹோஸ்டுடைய போர்ட்டையும் கண்டெய்னருடைய போர்ட்டையும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு லிங்கேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த லிங்கேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு -p அல்லது -p. -P நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம டாக்கர் கிட்டே என்ன சொல்கிறோம்னா நீயே என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து ஒரு போர்ட்டை சூஸ் பண்ணி நீ லிங்கேஜ் கிரியேட் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். -p அல்லது -p அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிற போர்ட்டில் லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்மளால் கண்டெய்னரில் ஓடுற ஒரு அப்ளிகேஷனை எக்ஸ்டர்னல் என்டிட்டி வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.